ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் அவசரமாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கவலையே பட வேண்டாம். இது மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் போட்டு அழகாக எம்ப்ராய்டரி டிசைன் போடலாம். கழுத்துக்கும் கைக்கும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள், கான்ட்ராஸ்ட் கலராக. இப்போது ஸ்லீவில் இருக்க கலரில் பாடி கலரில் எடுத்திருக்கேன். ரெண்டு த்ரெட்டையும் இது மாதிரி ரெண்டு கலரையும் ரெண்டு பாபினில் சுற்றி வச்சுக்கோங்க. பாபின் கேஸில் போட்டு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். த்ரெட்டை இது மாதிரி மேலே எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லாட்டி உள்ளாடி சொருகி இருந்துடும். இப்போது ஸ்டிச்சஸ் எப்படி வந்துருக்கு பார்த்துட்டு நம்ம கையில் பேட்டர்ன் வரையலாம். இப்போ லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நீட்டாக ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சுக்கு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்ஸாக் பேட்டர்னில் நான் வரைகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் சிக்ஸாக் வரைஞ்சிட்டு இதுக்கு இடையில் அடுத்த லைனை கொடுக்கணும். அப்போ மேலே நான் மார்க் பண்ணியிருக்க அதே டிசைன் வந்து கிடச்சிடும். இப்போ வரைஞ்ச டிசைன் மேலே பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இதோட லாங் வீடியோ தேவைப்பட்டனா கீழே டேக் பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன டவுட் இருந்தாலும் அதில் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. கழுத்துக்கும் இதே பேட்டர்ன் தான் பாருங்கள், நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அழகாக இருக்குது. உங்களை இப்படியே கூட போடலாம். நான் இதில் கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க்கு கூட கொடுத்துருந்தேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது கழுத்துக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சிக்ஸாக் பேட்டர்ன். பட் வந்து டபுள் சிக்ஸாக் கொடுக்கல, சிங்கிள் சிக்ஸாக்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போது காப்பர் கலரில் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து நீடில் நம்பர் 8 எடுத்துருந்தேன். பெரிய பீடு தான் ஸ்டிச் பண்ணுறேன். 4 mm பால் பீடை நம்ம அங்கங்கே ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சிக்ஸாக்குக்கு உள்ளேயும் ஸ்கொயர் டைப்புக்கு உள்ளேயும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ என்னடா ஒர்க் பண்ணுறது, அவசரமாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிட்டேனே அப்படின்னு நீ கவலையே பட வேண்டாம். உங்கள்கிட்ட ஒரு பெடல் மிஷின் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் பவர் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணேன். பெடல் மிஷினில் இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கழுத்துக்கும் இது மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு சிக்ஸாக்குக்கு உள்ளேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் அழகான ப்ளவுஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஒர்க்கோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 20 rupees தான் ஆகும். இதோட ஒர்க் காஸ்ட்டு நான் வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 rupees. ஏன்னா நம்ம கை வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது மட்டும்தான் ப்ராப்ளம், வேறு எதுவும் கிடையாது. ஒர்த்தா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.